எப்பவுமே ஒரு செஸ் போட்டியில வீரர்கள் ஏன் முதலாவதா அவங்களுடைய சென்டர்ல இருக்கிற போன்ஸை முன்னோக்கி நகர்த்துறாங்கன்னு எப்போவாவது நீங்க யோசிச்சு இதற்கு பின்னால இருக்கிற பேசிக்கான யுத்த மூலோபாயத்தை பற்றி உங்களுக்கு தெரியும். அப்படி தெரியாத இடத்துல இந்த வீடியோவில் அது தொடர்பான தகவல்களை பார்க்கலாம். இந்த சதுரங்க போட்டியானது ஒரு யுத்தத்தை அடிப்படையாக வச்சுக்கொண்டு உருவாகின ஒரு போட்டி என்று சொல்லி நீங்க பலரும் அறிஞ்சிருப்பீங்க. யுத்தத்துல பிரதானமான இலக்கு எதிரினுடைய நாட்டு ராஜாவை கைப்பற்றுறது அல்லது அவர் அழிக்கிறதாகத்தான் இருக்கும். இதைத்தான் நம்ம செஸ் போட்டியில செக்மேட் பண்றதுன்னு சொல்லுவோம். நம்ம எதிரினுடைய ராஜாவை அழிக்கணுமாக இருந்தா அவர் அப்ரோச் பண்றதுக்கு முதலாவது அவர்களுடைய படைகளை அழிக்கணும் அல்லது அவருடைய படைபலத்தை குறைக்கக்கூடியதா இருக்கணும். ஸோ இந்த படைபலத்தை குறைக்கிறத தான் நம்ம செஸ் போட்டியில ஒப்போனன்ற பீசஸை கேப்சர் பண்றதன் மூலம் நம்மளுடைய பீசஸை வெட்டு கொடுக்காம ஒப்போனன்ற பீசஸை வெட்டுறதன் மூலம் நம்முடைய படைபலத்தை அதிகரிச்சு அதன் மூலமா அவருடைய ராஜாவை செக்மேட் பண்ணக்கூடிய அல்லது அவருடைய ராஜாவை கைப்பற்றக்கூடிய சந்தர்ப்பம் நமக்கு கிடைக்கும். ஸோ இதற்கு எல்லாவற்றிற்கும் முதலாக யுத்தத்தில் இருக்கக்கூடிய பிரதானமான ஒரு மூலோபாயம்தான் யுத்த களத்தை நம்மளுடைய கட்டுப்பாட்டில் வச்சுக்கொள்றது. யுத்தம் நடக்கக்கூடிய பிரதேசத்தை பெரும்பாலும் நம்மளுடைய கட்டுப்பாட்டில் வச்சுக்கொள்றதன் மூலமாக எதிரினுடைய நாட்டு படைகளை அழிக்கிறதுக்கும் அல்லது அவருடைய ராஜாவை அப்ரோச் பண்றதுக்கும் அது நமக்கு இலகுவாக இருக்கும். இந்த பிரதானமான ஒரு பேசிக்கான யுத்த தந்திரத்தை வச்சுக்கொண்டுதான் இந்த செஸ் போட்டியில ஓப்பனிங் கட்டமைக்கப்பட்டிருக்குது. இந்த செஸ் போட்டியில ஓப்பனிங்ல சென்டர் ஸ்குவாஸை கண்ட்ரோல் பண்றதுக்கு பெரும்பாலும் ஒரு முக்கியத்துவம் கொடுப்பாங்க. அதற்குரிய காரணம் எந்த ஒரு பீஸுமே சென்டர்ல இருக்கும் போது அது கண்ட்ரோல் பண்ணக்கூடிய இந்த ஸ்குவாஸ் அதிகமாக இருக்கும். சென்டர்ல இருக்கிற இந்த ஒயிட்டோட நைட் ஆனது பெருமளவிலான ஸ்குவாஸை கண்ட்ரோல் பண்ற அதே நேரத்துல இந்த பிளாக்கோட நைட் குறைவான ஸ்குவாஸை தான் கண்ட்ரோல் பண்ணும். அதனால எப்பவுமே பிளேயர்ஸ் தங்களுடைய பீசஸை சென்டர் நோக்கி கொண்டு வரதன் மூலம் இந்த யுத்தக்களமான செஸ் போர்டுல பெரும்பாலான ஸ்குவாஸை தங்களுடைய கட்டுப்பாட்டில் வச்சிருக்கணும்னு நினைப்பாங்க. அதை தடுக்கிற விதமா தான் நாம எப்பொழுதும் ஆரம்பிக்கும் போது போட்டிய சென்டர் ஸ்குவாஸை நம்மளோட கண்ட்ரோல்ல வச்சுக்கொள்ளணும். இதை அடிப்படையாக வச்சுக்கொண்டுதான் பிகினர்ஸ் லெவல் ஓப்பனிங்ல இருந்து நீங்க அட்வான்ஸ் லெவல்ல ஓப்பனிங் வரையிலும் எல்லா ஓப்பனிங்குமே இந்த சென்டர் கண்ட்ரோல், அதாவது கூடுதலான நிலப்பரப்பை கைப்பற்றது என்ற அந்த பிரதானமான பேசிக்கான யுத்த தந்திர உபாயத்தை வச்சுக்கொண்டுதான் கட்டமைக்கப்பட்டிருக்கும். உதாரணமா பெரும்பாலும் பிகினர்ஸால விளையாடப்படுற ஒரு இட்டாலியன் ஓப்பனிங்கை நீங்க எடுத்து பார்க்கும் போது முதலாவது E4 மூவ். E4 வைக்கிறதன் மூலமா இந்த D5 ஸ்குவாஸை ஒரு சென்டர் ஸ்குவாஸை நம்மட கண்ட்ரோல்ல வச்சுக்கொள்ளலாம். அதே நேரத்துல E5 இது இந்த D4 சென்டர் ஸ்குவாரை தண்ட கண்ட்ரோல்ல வச்சுக்கொள்ளும். நைட் F3 சென்டர் நோக்கினதான ஒரு நைட்டினுடைய நகர்வாக இருக்கும். அதே நேரத்தில் நைட் C6, பிஷப் C4 சென்டர் ஸ்குவாஸை கண்ட்ரோல் பண்ணக்கூடிய மற்றும் ஒரு நகர்வு பிஷப்பை யூஸ் பண்ணி, பிஷப் C5, நைட் C3, நைட் F6 இந்த அனைத்து நகர்வுகளுமே சென்டரை நோக்கினதான சென்டரை தங்களுடைய கட்டுப்பாட்டில் எடுக்கிறதற்கான ஒரு முயற்சியாகத்தான் இருக்கும். இது எந்த ஒரு ஓப்பனிங்லையும் நீங்க இந்த விஷயத்தை நீங்க அவதானிக்கலாம். இது வரையில நீங்க அதை அவதானிக்காட்டி இதற்கு பிறகு இந்த ஓப்பனிங்ஸ் அவதானிச்சு கொண்டு இந்த சென்டர் ஸ்குவாஸுக்கு எவ்வளவு முக்கியத்துவம் கொடுக்குறாங்கன்றதை நீங்க பார்த்துக்கொள்ளலாம். இது போன்ற சதுரங்க தகவல்களை தொடர்ச்சியாக நீங்க தெரிந்து கொள்றதற்கு எங்களுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தேங்க்யூ வெரி மச்.